வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் வானதிக்கு அபாயம். இப்போ போன அத்தியாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இளவரசரும் குந்தவையும் பார்த்துக்கிட்டாங்க, கூட வானதியும் இருந்தால் நிறையா விஷயம் பேசினாங்க. இப்போ வந்து வானதி கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போகிறாங்க. அதாவது வானதி வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு இளவரசரை பார்த்துட்டு இருக்கா, தூணுக்கு பின்னால் நின்று பார்த்துட்டு இருக்கா. இளவரசர் அப்படியே வானதியை ஒரு பக்கமாக பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு, சரி உன் தோழி என்ன வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன விஷயம் அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்படி வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா உன்னை கூட பார்ப்பேன், உன்னை எதனா நினச்சிட்டு இருக்காத, அதனால தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டுலாம் வந்து குந்தவை சொல்கிறா. அப்போ இளவரசர் அப்படி பார்த்துக்கிட்டே ஓடைய திரும்பி பார்க்குறாரு. ஓடையில் பூங்குழலியும் சேந்தனமுதனும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. அப்போ வானதி வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா, அக்கா உங்கள் தம்பிக்கு என் மேலெலாம் ஆசை இல்லை, அவர் வந்து வேற என்னத்தையோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கூட பாருங்க, வேற எங்கேயோ தான் பார்த்துருக்காரு, என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது, இல்லை நான் வந்து இது வேற எங்கேயும் பார்க்கல, இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். சரி, அவர் சொல்ல வேண்ட விஷயத்த முதல்ல சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது இளவரசி குந்தவை என்ன சொல்கிறான்னா, என்ன அருள்மொழிவர்மா இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறா, சாப்பிட்டியா இல்லையான்ட்டெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் பேச மாட்டியா, அவகிட்ட அவன் மேலே உனக்கு அன்பே இல்லையா அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்கிறா குந்தவை. அப்படி சொல்லும்போது, அக்கா நீ தான் அவளை வந்து அவ்வளோ தாங்குறிய, அவ்வளோ பாசமாக அவளை வந்து பார்த்துக்கிற, ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிற, இதுக்கு மேலே நான் வந்து எதுக்கு அவகிட்ட வந்து கேட்கணும்? அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை வந்து வானதியை பற்றின செய்தி உனக்கு இலங்கைக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, வானதியை பற்றி நம்ம வானகுல வீரர் வந்தியத்தேவன் சொன்னாரா அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்லும்போது, வந்தியத்தேவரா அவர் எப்போ சொன்னார் இந்த பொண்ணை பற்றி அப்படின்ட்டு கேட்குறான் அருள்மொழிவர்மன். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மரை அவர் வேறுன்னு கொஞ்சம் மரியாதையாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கல்கி வந்து கதை போக போக அருள்மொழிவர்மரையும் நம்ம கதையில் கொஞ்சம் வந்தியத்தேவன் மாதிரி க்ளோஸாக, மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்துட்டார். அதனால போகிறான் வரான் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருள்மொழிவர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்தியத்தேவரா அவர் இங்கே இந்த பொண்ணை பற்றின செய்தி கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்கும்போது, வானதி சொல்கிற, அக்கா அவர் வந்து போய் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என்னை பற்றி எதுவும் செய்தி சொல்லியிருப்பார், ஆனால் இவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம தென்னாட்டு தளபதி அந்த குடும்ப ஒரு பெரிய வேளார் கூட வந்து கேட்டிருக்காரு என்கிட்ட, ஏதாவது வானதியை பற்றின செய்தி எதுவும் கிடச்சிதா, அது வந்து எப்படி இருக்கான்ட்டெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தேன் அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்கிறான் அருள்மொழிவர்மன். அப்படி சொல்லும்போது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு உன்னோட தோழியை அப்படின்னு குந்தவையை பார்த்து அருள்மொழிவர்மன் சொல்கிறான். இப்படி சொல்லும்போது என்னன்னா பார்த்தீங்கன்னா, வானதி அன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறான். அதாவது குந்தவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக தஞ்சாவூர் போயிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து காளி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது நம்ம அரண்மனையை அப்படி சுற்றி வரும்போது சுந்தர சோழர் யாரை பார்த்தோ வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார், தூக்கம் இல்லாமல் வந்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு இவன் வந்து சொன்னான் அப்படின்ட்டெல்லாம் சொல்லும்போது என்னன்னா, தந்தை தந்தை வந்து இந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து
சொல்லித்தாரா, இல்லை உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தந்தையும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு வானதியும் வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி யாரோ அப்பா கண்ணு முன்னால் வராங்கன்னு. ஒருவேளை அப்பாவோட மனசில் இருக்குது, அதாவது அவர் டிவியில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சார், அதுக்கப்புறம் கை விட்டுட்டு வந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து அனிருத்தரை அனுப்பி இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்காளா அப்படின்னு பார்க்குறதுக்கு அனுப்புனார். ஆனால் அனிருத்தர் அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து தான் திடீர்னு என்னைக்கோ ஒரு தடவை அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்காரு. அன்னையிலேருந்து தான் அவருக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்ட்டு குந்தவை சொல்கிறான். அது அப்படி அந்த பொண்ணு இறந்துட்டா, அவளோட ஆவி தான் வந்து அப்பாவுக்கு முன்னால் வருது அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்கிறா குந்தவை. அப்படி சொல்லும்போது அக்கா, அதாவது அவளோட அந்த அவங்களோட ஆவி தான் வந்து அப்பா முன்னால் வருதுன்னா இந்த பொண்ணுக்கும் எப்படி அது தெரியும்? அது வந்து அப்பாவுக்கு மட்டும்தானே தெரியணும், இந்த வானதிக்கும் எப்படி தெரியும் அது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் அதாவது அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வானதி வந்து அரண்மனையில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. வானதி இந்த விஷயத்த சொல்கிறா. அதுக்கப்புறம் குந்தவைக்கு ஒன்று தோணுது, ஏன்பா தம்பி, இந்த மாதிரி ஒரே மாதிரியான முகம் இருக்க மாதிரி 2 பேர் இருக்க முடியுமா உண்மையிலே அப்படின்னு சொல்லும்போது, 2 குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்ட்டு அருள்மொழிவர்மர் சொல்கிறார். அப்படி அருள்மொழிவர்மர் சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது குந்தவை கேட்குறா, அப்படி நம்ம குடும்பத்தில் யாருக்கோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி முகம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லும்போது, பழுவூர் இளையராணி முகமும் அந்த அப்பா காதலிச்ச பொண்ணோட முகமும் ஒரே மாதிரி முகமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு அருள்மொழிவர்மன் சொல்கிறான். அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்காக்கா, இந்த மாதிரி என்னென்னா, நான் 5 வயசாக இருக்கும்போது காவேரி நதியில் விழுந்துட்டேன். அதில் மூழ்காமல் காப்பாற்றினது ஒரு பொண்ணு, அது காவேரி தாயில் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு வந்து அருள்மொழிவர்மன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது குந்தவையும் சொல்கிறான், இந்த மாதிரி அப்பாவும் இதே விஷயத்த தான் சொன்னார், அது காவேரி தாயில் உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றின அப்படின்ட்டு. அது வந்து உண்மையிலேயே அப்பா காதலிச்ச பொண்ணாக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்பா வந்து அவங்க வந்து உயிரோடு இருந்தும் அவங்க இறந்துட்டாங்க, ஆவியாக தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரோ அப்படின்ட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினியை பற்றி பேசுகிறாங்க. நந்தினிக்கும் அந்த உண்மை ராணிக்கும் வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பேசும்போது, அந்த ஊமை ராணி உன் மேலே எதுக்கு இவ்வளோ அன்பாக இருக்கா? அது வந்து அவளோட குழந்தைன்னு ஒன்று நினச்சிட்டாலோ, அதனால இவ்வளோ அன்பு காட்டுறாளோ அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இன்னொரு இது இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அது வேறு ஏதோ ஒரு வார்த்தை வருது, அதனால அது நான் சொல்லலை. அதாவது இன்னொரு இது ஒய்ஃபோட குழந்தை, அதாவது சுந்தர சோழருக்கு இன்னொரு ஒய்ஃபு, 2வது இது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2வது ஒய்ஃப்னு தெரிஞ்சும் அந்த 2வது பொண்டாட்டியோட குழந்தைன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து காப்பாற்றினாங்களா அப்படின்ட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி அது ரெண்டுமே இல்லை, அதுனா அவங்களோட பையனும் இல்லை, இது வந்து அவங்க 2வது பொண்டாட்டியோட பையன்னு தெரிஞ்சும் காப்பாற்றலை, அவங்க வந்து பழி வாங்கலை, காப்பாற்றினாங்க, அதனால அவங்க நல்லவங்க தான் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினியை பற்றின பேச்சு வருது. நந்தினிக்கும் அந்த ஊமை ராணிக்கும் ஒரு விதத்தில் ஒத்து போகுது. அதாவது என்னென்னா, ஒரே மாதிரியான முகம், நந்தினிக்கும் ஊமை ராணிக்கும் ஒரே மாதிரியான முகம் தான். அதனால குந்தவை என்ன நினைக்கிறான்னா, நந்தினி வந்து நம்மளோட அக்காவாக இருப்பாளோ அப்படின்ட்டு யோசிக்கிறா. இதை வந்து அருள்மொழிவர்மன்ட்டையும் சொல்கிறா. இப்படி சொல்லும்போது
இவ்வளோ நாள் வந்து நான் என்னெல்லாமோ பண்ணேன். நந்தினி மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே நந்தினி அரண்மனையில் இருந்தப்போ உன்னையும் ஆதித்த கரிகாலனையும் நான் வந்து நந்தினி கிட்ட பேச விடாமல் பண்ணேன். அவளை நிறைய அவமானப்படுத்தியிருக்கேன். அதனாலயே அதுக்கப்புறம் அவமானப்படுத்தினேன். பாண்டிய நாட்டில் இருக்க ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கிட்ட அவளை வந்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி அவளை வந்து அரண்மனையை விட்டு துரத்துனேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அது மேலே எனக்கு ஒரு வெறுப்புன்னு மட்டும் இல்லை, ஒரு பொறாமையும் இருந்தது. நம்மளை விட ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற பொறாமையும் இருந்தது. அதனால அவளை நான் இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தினேன். அதனால தான் இப்போது வளர்ந்தக்கப்புறம் பழுவேட்டரையரோட மனைவியாக திரும்ப வந்துட்டு இப்படி சதி நிறையா வந்து செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது அருள்மொழிவர்மன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அக்கா வந்தியத்தேவன் மட்டும்தான், அதாவது வந்தியத்தேவன் தான் அடிக்கடி நந்தினியை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது குந்தவை ஒரு விஷயத்த சொல்கிறா. அதாவது நந்தினியோட அழகில் வந்து எவ்வளோ பேர் நந்தினி கிட்ட வந்து அடிமையாயிருக்காங்க. அதாவது நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி நந்தினியை காதலித்து வந்து ஒத்துக்க முடியாமல் என்னமோ ஒரு மனசால தான் வந்து என்ன பண்ணுறான்னா, நந்தினி மேலே இருக்க பயத்தால் தான் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து காஞ்சியிலேருந்து இங்கே வரமாட்டேங்கிறான், தஞ்சாவூருக்கு வரமாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நந்தினி முகத்தை ஒரு தடவை பார்த்தப்போ நம்ம அப்பா வந்து ரொம்ப பயந்து இறந்து போன அந்த ஊமை ராணி தான் உண்மையிலேயே முன்னால் வந்து நின்று இருக்காளோ, பேயா இருக்காளோ அப்படின்ட்டுலாம் பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கந்தன்மாறன், அதுக்கப்புறம் அந்த பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாரும் வந்து நந்தினிக்கு அடிமையாயிட்டாங்க, ஒருத்தரை தவிர அப்படின்னு சொல்லும்போது, அக்கா அந்த ஒருத்தர் என்னோட நண்பன் வந்தியத்தேவன் தானே அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆமாம் வந்தியத்தேவர் தான் வந்து நந்தினியோட மோக வலையில் விழாமல் இருந்த ஒரே ஆள் அவர் தான். அதனால தான் அவரை நம்பி நான் வந்து காஞ்சிக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, காஞ்சிக்கு என்னக்கா அவரை அனுப்புனேன், எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நந்தினிக்கிட்ட இருந்து ஒரு ஓலை போயிருக்கு காஞ்சிக்கு. அதாவது நம்ம அண்ணன் ஆதித்த கரிகாலனுக்கு போயிருக்கு, இந்த மாதிரி கடம்பூர் மாளிகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அதனால வந்தியத்தேவரை அங்கே இதுக்கு அனுப்பிட்டு, காஞ்சிக்கு அனுப்பிட்டு ஆதித்த கரிகாலனை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி தடுத்து நிறுத்த முடியலன்னா கடம்பூருக்கு தான் ஆதித்த கரிகாலன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அவனை வந்து தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா அவன் கூடயே இருக்கணும், அவனோட நிழலாகவே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் சந்திச்சுக்கிட்டா கூட, தனியாக சந்திச்சு பேசினா கூட அவங்க கூட வந்து இருக்கணும், அவங்க 2 பேரையும் தனியாகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால தான் அவர் கிளம்பி போயிருக்காரு இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியம்மாவையும் வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அவங்க சாகலை, அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்கன்னு நம்ம அப்பா கிட்ட காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் அவருக்கு வந்து உடம்பு சரியாகும். மனசாலையும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, உடம்பாலையும் கஷ்டப்பட்டுருக்காரு. இதை எப்படி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம அப்பாவோட கண் முன்னால் நிறுத்தினா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அருள்மொழிவர்மன் என்ன சொல்கிறோன்னா, அக்கா எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்து அந்த ஊமை ராணி, அதாவது நம்ம பெரியம்மா வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்காங்க. அப்படி 2 தடவை நான் சாக போகும்போது கூட நினைப்பேன், நம்மளோட பெரியம்மாவை நம்ம அப்பா கிட்ட போய் சேர்க்காம நம்ம வந்து இப்படி உயிரை விட போகிறோமே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு அது நானே வந்து இப்போ நம்ம பெரியம்மாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம அப்பா முன்னால் நிறுத்தணும்னு இருந்தேன். ஆனால் நீயும் இப்போ சொல்லிட்ட, அதனால அந்த முயற்சியில் நான் முழுசாக இறங்க போகிறேன்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா இட்ட கட்டளைக்கு எதிராக நான் இப்போ செயல்பட்டுட்ருக்கேன், நீ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அது அது என்னென்னா இப்போ ஆறு அதில் இப்போ எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த பழுவேட்டரையர்களை மக்கள் வந்து அவ்வளோ மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்பாவையும் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. சொந்த மகனையே சிறை பிடிச்சிட்டு வர சொன்ன நம்ம அப்பாவையும் தான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி நீ வந்து சோழ நாட்டுக்கு தஞ்சாவூருக்கு நான் போயே ஆவேன்னு சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா மதுராந்தகன் அரசர் ஆகிறது யாருக்குமே பிடிக்கல. இப்போ நீ தஞ்சாவூருக்கு போனேன்னா ஒன்றை தான் அரசனாக்கணும்னு மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அருண்மொழிவர்மர் பேசாமல் இருக்கான். அப்படி பேசாமல் இருந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படி சில விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வானதியை வந்து ஓடை கரைக்கு போய் கொஞ்சம் நேரம் அங்கே வெளியில் போயிட்டு வா, நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் பேசணும் அப்படின்ட்டு வந்து குந்தவை சொல்லி அனுப்பியிருப்பா. அதே மாதிரி ஓடை கரையில் போய் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா. அங்கே பார்த்தா பூங்குழலியை பார்க்கும்போது வானதிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா பூங்குழலியை நம்ம அருள்மொழிவர்மன் வந்து பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சிருது வானதிக்கு. அப்படி பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா இப்படி வந்து பூங்குழலியை பார்க்குறான் இது பண்ணா அப்படின்ட்டு வந்து சரி சரி அதாவது வானதி போகிறதுக்கு முன்னால் என்ன குந்தவை என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி சுந்தர சோழர் அதாவது நம்ம சோழ வம்சம் இதோட நின்றுடக்கூடாது. ஏன்னா வந்து ஆதித்த கரிகாலன் என்னன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சுந்தர சோழர் அதாவது நம்ம அப்பாவும் இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் சோழ வம்சம் விரிவடைகிறதுக்கு நீ தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னான்னு அதை கேட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு வந்து நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வானதியை போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசினாங்க. இப்போ வந்து வானதி அங்கே நின்றுட்டுருக்கா. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு அருள்மொழிவர்மனும் நம்ம குந்தவையும் என்ன இது சத்தம், இது வானதியோட குரல் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பயந்துட்டு குந்தவை முதல்ல எந்திரிக்கிறான். உடனே அருள்மொழிவர்மனும் எந்திரிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. அதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது. அடுத்த அத்தியாயம் வானதியின் சிரிப்பு. இப்போ என்னடான்னா இங்கே ஓடையில் வந்து படகுல நம்ம சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகுல இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு போவோம் அப்படின்ட்டு கல்கி வந்து சொல்கிறாரு. அதாவது பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அமுதா நான் கேட்ட விஷயம் உண்மைதானா, அதாவது சில பேர் வந்து உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, சில பேருக்கு உண்மையே வராது வாயில், அவங்க வந்து சில இதெல்லாம் பொய் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வாயிலேருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தங்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாரை பற்றி பேசுகிறான்னா பூங்குழலி நம்ம வந்தியத்தேவனை பற்றி தான். வந்தியத்தேவன் வந்து பொய் சொன்னாலும் அது வந்து சும்மா சொல்ல மாட்டான், அது ஒரு நல்லதுக்காக தான் சொல்லுவான் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பொய் சொன்னாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பூங்குழலி வந்தியத்தேவனை சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பொய் நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அது வந்து அவன் வந்து பொய் சொல்லியிருந்தா அப்படியே விட்டுருவோம், இல்லை அது உண்மைதானா அப்படின்ட்டு கேட்குறான். என்ன கேட்குற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா, என்னை பற்றி நிறைய புகழ்ந்து அவங்கிட்ட சொன்னியா, நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அது நான் உன்னை பற்றி நிறைய புகழ்ந்து சொன்னேன், அது உண்மைதான், அது பொய் கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது, அப்போ நீ என்னை காதலிக்கிறியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது ஆமாம், நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் வந்தியத்தேவனே நம்ம காதலுக்கு ஒரு தூது மாதிரி ஆகிட்டான், அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம், என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி நீ வந்து ரொம்ப நல்லவ,
எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக இருக்க, நல்லவ, ஒரு நல்ல குணம் உன்கிட்ட இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லும்போது அழகாக இருக்குண்ணா. அப்போ நான் கூட தான், என்னை கூட தான் அவன் வர்ணித்து சொன்னானே. அவனோட தோழன், அதாவது வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லும்போது வர்ணித்து சொன்னானா. ஆமாம், அவன் வர்ணித்து சொல்ல தான் செஞ்சான். உன்னோட அழகை பற்றி அவன் வர்ணிக்க தான் செஞ்சான். அதுவும் இல்லாமல் இளையராணி நந்தினியோட அழகை பற்றியும் அவன் வர்ணித்து சொல்ல தான் செஞ்சான். எக்கச்சக்கமாக வர்ணித்தான். ஆனால் வந்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி பேசின மாதிரி இல்லை. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு தெரியுமா? அதோ பாரு, அங்கே நந்தி மண்டபத்தில் நம்ம இளைய பிராட்டி குந்தவை இருக்காங்களே, அவங்க தான் வந்தியத்தேவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. அதனால தான் மோகினியோட அவதாரம்னு சொல்கிற அந்த நந்தினியோட அழகுலையே வந்தியத்தேவன் வந்து மயங்கலை. ஏன்னா வந்தியத்தேவன் வந்து தன்னோட மனசை குந்தவை கிட்ட கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருக்காளே வானதி, அவளும் வந்து தன்னோட மனசை இளவரசருக்கு கொடுத்துட்டா. அதனால தான் அதுக்கு பேர் தான் வந்து அன்பு. ஒருத்தருக்குள்ள இருக்க அன்பை முழுசா இன்னொருத்தருக்கு நமக்கு மனசு பிடிச்சவங்க கிட்ட கொடுக்கறது தான் வந்து காதல் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போகும்போது, அப்படியா, நீ வந்து ஏன் உன்னோட அன்பு முழுசையும் என்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. ஒருவேளை நான் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்னா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்லிட்டேன்னா நான் வந்து அதுக்கு உன்னை நான் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி மறக்க முடியலன்னா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு சொல்லலை, உன்னோட மனசு மாறும் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட நான் கும்பிடுற சிவபெருமான்கிட்ட நான் வந்து வேண்டிக்குவேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, இல்லை என்னோட மனசு ஒரு நாளும் மாறாது. அந்த கடவுள் நினச்சாலும் என்னோட மனசை மாற்ற முடியாது. என்ன அதாவது ஒன்றை எனக்கு பிடிக்காம பிடிக்காது அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்லும்போது சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, அப்போ என்னோட அன்பை நான் வந்து உன் மேலே வச்சுருக்க அன்பை அப்படியே கடவுள் மேலே செலுத்துவேன். கடவுள் மேலே செலுத்தி அவருக்கு வந்து நிறைய பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி அப்போ நீ என்னை பழி வாங்க மாட்டியா? பழியெல்லாம் வாங்க மாட்டேன். அப்படி பழி வாங்க ஆரம்பித்தா இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்ட்டு சேந்தன் அமுதன் ஒரு இதுவாக சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, இல்லை எனக்கெல்லாம் வந்து யாராவது துரோகம் பண்ணால் நான் வந்து உடனே அவங்கள வந்து கொன்றுவேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லும்போது, உனக்கு யார் துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது எனக்கு யாரும் துரோகம் பண்ணலை, என்னோட அத்தைக்கு தான் வந்து ஒரு ராஜகுமாரன் துரோகம் பண்ணிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னால், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னா, என்னோட அத்தை, அதாவது உன்னோட அம்மாவோட அக்கா, அதாவது சேந்தன் அமுதனோட அம்மாவோட அக்காவாம், அவங்க தான் வந்து ஊமை ராணி. அவங்க தான் வந்து பூங்குழலிக்கு அத்தைங்கிறா. அதை அப்படி வந்து சுந்தரத்தை ஒரு ராஜகுமாரன் அவங்கள விரும்பினது, அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க வந்து காட்டில் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த ராஜகுமாரனால தான். அதனால அந்த மாதிரி யாராவது எனக்கு துரோகம் பண்ணால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். எனக்கு யாராவது ஒரு இளவரசர் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணால் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இந்த மாதிரி நீ சும்மா விட மாட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறான்னா, பூங்குழலி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இளவரசரை நீ கூட்டிகிட்டு போகும்போது நீ மட்டும் போ, நான் வரலை, நான் இங்கேயே இருக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படகுல இருந்து இறங்குறா. திடீர்னு ஒரு கூழாங்கல் கோடையோட கரையில் இருக்குது. அந்த கூழாங்கல்லை எடுத்து இப்படி கொஞ்சம் அப்படி கையில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு காளமாடு அங்கே இருக்குது, ஓடை பக்கத்தில் ஒரு காளமாடு இருக்குது. அந்த காளமாடு வரும்போது, அதாவது கூழாங்கல்ல எடுத்துட்டு வானதி மேலே போடுறதுக்கு தான் பூங்குழலி குறி வைக்கிறான். ஆனால் நடுவில் ஒரு காளமாடு வந்துடுது. அதனால வானதியும் அந்த பக்கம் வேற எங்கேயோ போயிடுறா. அதனால வானதியை பார்த்து குறி வச்ச கூழாங்கல்ல இப்போ அந்த மாடை பார்த்து குறி வைக்கிறா பூங்குழலி. அப்படி பூங்குழலி அப்படி குறி வச்சுட்டு வந்து அப்படி
மாடை பார்த்து குறி வச்ச உடனே பூங்குழலியை பார்த்து சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு பூங்குழலி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறான் சேந்தன் அமுதன். வாயில்லா ஜீவனை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, வாயில்லா ஜீவனை தாக்கக்கூடாதுன்னா என்னோட அத்தையும் வந்து இந்த மாதிரி வாயில்லா ஜீவன் தான், அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, பேசவும் முடியாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணதை என்னன்னு பண்ண சொல்கிற, அது ஒரு அவங்க வந்து பாவம் தானே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக உன்னோட அத்தை பண்ணதுக்கும் இப்போ நீ கூழாங்கல்ல எரிகிறதுக்கும் மாடு மேலே எரிகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பைத்தியமாக முடிச்சிருக்கு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். அப்படி கேட்கும்போது என்னன்னா, பூங்குழலி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அதே நேரத்தில் பூங்குழலி என்ன பண்ணுறான்னா, மாடு மேலே தூக்கி கல்லை போட்டுடுறான். கல்லை போட்டுட்டு படகுக்கு வந்துடுறான். கரையில் அங்கே வானதி மட்டும்தான் இருக்கா. வானதியை பார்த்து காலை ஓடி வருது. வானதியை பார்த்து அப்படி ஓடி வரும்போது வானதி முதல்ல குதூகலமாயிடுறான், ஏதோ மாடு நம்மளை பார்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சிட்டு கொம்பை நீட்டிட்டு அப்படி முட்டை வருது. அதை பார்த்து பூங்குழலி சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வானதி அப்படி ஓட ஆரம்பிக்கிறா, மாடு நம்ம மேலே முட்டிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஓடையோட இது என்ன ஆகுதுன்னா, ஓடையில் தண்ணியில் விழ போகிற அந்த நேரத்தில் தான் வானதி கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு தான் அருள்மொழிவர்மனும் நம்ம குந்தவையும் வராங்க. அதை கேட்டுட்டு அருள்மொழிவர்மன் வந்து அதை பார்த்தோடனே வானதி அங்கே தண்ணியில் விழ போகிறா அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே நந்தி மண்டபத்துலேருந்து குதிச்சு அப்படி ஓடி வரான். ஓடி வந்து வானதியை பிடிக்கிறதுக்கு வரான். அப்படி 2 கையாலையும் பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வானதி கண்ணை மூடிடுறா. அப்படி கண்ணை மூடிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கையால் அப்படி தூக்கிட்டு வரான். அப்படி தூக்கிட்டு வந்து இப்போ குந்தவை கிட்ட வரும்போது குந்தவை பார்த்து சொல்லிட்டு வரான், இங்கே பாரு உன்னோட வீர, அதாவது என்னன்னா, கொடும்பாளூர் வேளார் வம்சத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் மயங்கி விழுகிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இதோ பாரு உன்னோட தோழி, இவளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வானதி அப்படி முழிச்சிக்கிட்டு வந்து கீழே இறங்கி பயங்கரமாக சிரிக்கிறா. அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது, அடி பாவி கள்ளி, நீ என்ன மயக்கம் போட்டு விழலையா, நடிச்சியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் வந்து மயக்கம் போட்டு விழலை, நான் வந்து அப்படி கண்ணை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அதாவது இளவரசரை நான் இப்போ ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குந்தவையும் அருள்மொழிவர்மனும் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்க 2 பேரும் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்கிறா உன்னோட தோழி, என்ன அவளுக்கு எதுவும் மூளை குழம்பிடுச்சா, இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காரு, நான் தானே அவளை காலைக்கிட்ட இருந்து காப்பாற்றினேன், அவள் வந்து தண்ணியில் விழாமல் காப்பாற்றினேன், இவன் என்னடானா என்ன காப்பாற்றுறேன்னு சொல்கிறா, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லும்போது வானதி சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இளவரசர், அதாவது 5 வயசில் நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மர் அங்கே காவேரியில் விழுந்துட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து கடலில் விழுந்துட்டாரு. அப்போவும் என்ன ஆகுதுன்னா, முதல்ல காவேரியில் விழும்போது என்ன ஆகுதுன்னா, என்னென்னா ஒரு ஊமை அந்த ஒரு பொண்ணு தான் இளவரசரை காப்பாற்றினாங்க. அதே மாதிரி கடலில் விழும்போதும் என்னாச்சுன்னா, அந்த பூங்குழலி தான் இளவரசரை காப்பாற்றினா. அவளும் ஒரு பொண்ணு தான். இப்போ என்ன வந்து இளவரசர் அங்கே காப்பாற்றினதுனால அந்த பொண்ணுங்க தான் இளவரசரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற பேர்லேருந்து இப்போ கொடும்பாளூர் இளவரசி வானதியை வந்து இளவரசர் தண்ணியில் விழாமல் காப்பாற்றிட்டாரு அப்படின்னுங்கிற பேரும் இருக்கும்ல. அதுலேருந்து பொண்ணுங்க வந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிற பேர்லேருந்து இப்போ இளவரசர் வந்து
ஒரு பொண்ணை காப்பாத்தினாரு அப்படிங்கிற பேரை நான் இளவரசருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ அப்படின்னு சொன்ன உடனே குந்தவை வந்து பயங்கரமா சிரிக்கிறா. அதை கேட்டுட்டு அருள்மொழிவர்மருக்கும் சிரிப்பு வருது. ஆனால் சிரிக்காம அதை வந்து அடக்கிட்டு இருக்கான். அப்படி அடக்கிட்டு அவனால சிரிக்காம இருக்க முடியல. அதனாலும் அவனும் பயங்கரமா குபீர்னு சிரிச்சிடுறான். அப்படி சிரிச்சிட்டு 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது நந்தி மண்டபத்தை தாண்டி அங்கே ஓடையில இருக்கிற நம்ம பூங்குழலி, அதுக்கப்புறம் சேந்தன் அமுதன் அவங்க 2 பேருக்குமே கேட்குது. இப்படி என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்குமே கேட்குது. அப்போ பூங்குழலி சேந்தன் அமுதன் கிட்ட சொல்கிறான், அங்கே பாரு 3 பைத்தியங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியும் சிரிக்கிறான். அதை பார்த்து நம்ம சேந்தன் அமுதனும் சிரிக்கிறான். அதை கேட்டு இப்போ பறவைகளும் கத்துது அப்படின்னு சொல்லி பறவைகளும் கத்துது. கடல்ல அங்கே அலைகள் அதுலேயும் சிரிப்பு இருக்குது, அலைகளும் சிரிக்குது, காற்றுலையும் ஒரு மெல்லிசான காற்றடிக்குது அப்படின்னு சொல்லி அத்தியாயத்தையும் முடிக்கிறாரு. இந்த பொன்னியின் செல்வன் 3வது பாகத்தையும் முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பாகம்தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக போட்டுட்டு இருந்தேன். சீக்கிரம் இதை போட்டு முடிக்கணும் அடுத்த 2 பாகத்தையும். நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து இப்போ 630 இருக்குது. இது சீக்கிரமாக கொஞ்சம் கூட்டி நிறைய சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வரணும். இதை நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.